ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன செடி நட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான். கருவேப்பிலை செடி நடுறதுக்கு பார்த்தீங்கன்னா மண் வந்து ஒரு 3 மண் கலந்துக்கிட்டேன். செம்மண், அப்புறம் பார்த்தீங்கன்னா கரிசல் மண்ணுன்னு சொல்லுவாங்களே அது, கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எரு 3மே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஒரு கவரில் மண் எடுத்து வச்சு அதில் பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை நட்டேன். நடுறது பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் ஒரு ஆளாக வைக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. இதை வந்து நேற்று காலையில் நட்டது. நேற்று காலைல நட்டு தண்ணி வந்து நேற்று ஊற்றினதான் இன்றைக்கி தண்ணியே ஊற்றலை. நான் பார்த்திங்கன்னா நிழல்லே வச்சுருக்கேன். ஏன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய கனகாமரமும் வந்து நட்டு வச்சுருக்கிறேன். குட்டி செடி தான், விதை எடுத்து ஊனி வச்சுருந்தேன். அதையும் என்ன பண்ணேன்னா பார்த்து ஒரு கவரில் எடுத்து வச்சுருக்கேன். ஏன் இப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிலில் நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த செடி வந்து வாடின மாதிரி ஆகிடுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெகுலராக தண்ணி ஊற்றினா கூட காலையிலையும் ஊற்றணும், ஈவினிங் ஊற்றுற மாதிரி இருக்குது. ஒரு டைம் மறந்துட்டோம் அப்படின்னாலே வந்து செடி நல்லாவே வாடிடுது. ஆல்ரெடி வச்சுருக்கேன், அதை நான் வீடியோ லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த செடி என்னாச்சு அப்படின்னா, வச்ச செடி நல்லா தான் வந்திருக்கு. காலையில் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஈவினிங்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த வெயில் அடிக்கிறதுக்கு அதுக்கும் ஃபுல்லாக செடி கொஞ்சம் டல்லாகிடுது. அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லை. இந்த மாதிரி எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த கவரில் வச்சு இதுலேருந்து வேர் விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்து வச்சோம் அப்படின்னாலே செடி வந்து நல்லா வரும். இப்போ நம்ம இதை நினச்ச இடத்துல எடுத்து வச்சிடலாம். இப்போ காலையிலேருந்து நான் நிழலில் தான் வச்சுருக்கேன். லைட்டாக வெயில் படுற மாதிரி, ஃபுல்லாகவே நிழலில் வைக்கல. அதனால் செடி பாருங்கள், நேற்று வச்சதுக்கும் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட வாடலை, வதங்கலை, எதுவுமே பண்ணலை. செடி நல்லாவே இருக்குது. இந்தமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா செடி நல்லா, இந்த வெயில் காலத்துக்கு இந்தமாதிரி ட்ரை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா செடியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துடும். நான் ஏன் திரும்ப நம்ம அந்த மாதிரி கவரில் வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால, ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலம் அப்படின்னா நமக்கு ஒரு செடி பிடிக்கும், ஒடிச்சிட்டு வருவோம், வாங்கிட்டு வருவோம். பூச்செடியாக இருக்கட்டும், எந்த செடியாக இருக்கட்டும், நம்ம டைரெக்டாக கொண்டு வெளில வைக்கும்போது இப்போ வெயில் ஓவராக அடிக்கிறதுனால அந்த செடி வந்து கொஞ்சம் ஒரு நேரம் பிடிக்கலாம், இல்லை பிடிக்காமலும் போகலாம். அதே நம்ம இந்த மாதிரி கவரில் வச்சு நம்ம கொஞ்ச நாள் செடியை நம்ம நிழல்லே வச்சு துளுத்து வேர் விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேறு இடத்துல நட்டு வச்சோம் அப்படின்னாலும் செடி வந்து நல்லா வந்துடும். அதனால தான் நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு செடி காமிக்கிறேன். கருவேப்பிலை செடி தான், ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நட்டது. அது பிடிச்சிக்கிச்சு. இருந்தாலும் அந்த செடியோட இலையெல்லாம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் வாடின மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா வெயிலில் தான் வச்சுருக்கிறேன். அதனால தான் திடீர்னு எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. அதான் இப்படி வச்சுருக்கிறேன். இது நேற்று ஊனது. நேற்று ஒரு டைம் மட்டும் தான் தண்ணியே விட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக வந்துச்சின்னா கொஞ்சம் மரத்து நிழலில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வெயில் படுற மாதிரி தான், ரொம்பவும் நிழலில் வைக்கல. இருந்தாலும் இந்த செடி எந்த ஒரு வாட்டுமே இல்லாமல் நல்லாவே இருக்குது. அந்த கனகாமரமும் பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து ஓரளவு நல்லாவே தான் இருக்குது. எதுவுமே வந்து வாடலை. கனகாமரம் கூட நேற்று லைட்டாக வெயில் டைமில் வாடி இருந்துச்சு. இன்றைக்கி நல்லா இருக்குது. கருவேப்பிலை வச்சபடியே தான் இருக்குது. இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட நான் ஷார்ட்ஸ் போடுறேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். பாருங்கள் இந்த கருவேப்பிலை எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த கருவேப்பிலையை வீடியோ லாஸ்ட்டில் காமிக்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த கருவேப்பிலை தான் பார்த்திங்கன்னா வச்சு ஒரு 5 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேனே, இதுதான். இது செடி பாருங்க, காலையில் சுத்தமாக மறந்துட்டேன் தண்ணி ஊற்றுறதுக்கு. அது மாதிரி மறந்துடுவேன் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அது மாதிரி வைக்காதீங்க. இல்லைப்பா நான் ரெகுலராக தண்ணி ஊற்றுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து வச்சு அதை பார்த்துக்கலாம். எனக்கு மறந்து போயிடுது. மறக்கணும் ஈவினிங் டைமில் கண்டிப்பாக ஊற்றிட்றேன். காலையில் பார்த்திங்கன்னா மறந்துடுறேன் சுத்தமாக. வெயிலுக்கு அதுக்கும் பாருங்கள், ஃபுல்லாகவே எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இந்த வெயிலுக்கு சுத்தமாக தெரிய மாட்டுது. எவ்வளோ வாட்டமாக இருக்குது பாருங்கள். அதனால தான் சொன்னேன். இந்த செடி பாருங்கள், நம்ம வச்சது நேற்று தான் வச்சோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதனால தான் இந்தமாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.